ஸோ ஹலோ கைஸ். ஸோ இன்னும் நம்ம பிளேயர் ஹூ ரிட்டன் 10,000 years லேட்டர் மான்வாவோட எபிசோட் 8 தமிழ் எக்ஸ்பிளேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவில் போட்டு முன்னாடி எல்லாம் லைக் பண்ணிங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஸோ ஆக்சுவலாக வந்து ரொம்ப தேங்க்ஸ் கைஸ். நம்ம வந்து எப்படியோ 4K சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணிட்டோம். ஸோ உங்களோட சப்போர்ட் இல்லைனா கண்டிப்பாக முடிஞ்சிருக்காது. ஸோ அதனால் அதே மாதிரி ஒரு லைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தட்டி விட்டுருங்க. ஸோ நம்ம சீக்கிரமாக இல்லைனா ஒரு நெக்ஸ்ட் மந்த் முடியறதுக்குள்ளேயாச்சும் 5K வந்து அடிச்சிடணும். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நானுமே வீடியோஸ் வந்து போட்டே இருக்கேன். நீங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஓவராக பேசாமல் ஸ்ட்ரைட்டாக வந்து வீடியோக்குள்ள வந்து போயிடலாம். ஸோ இப்போ நம்ம சிவலா வந்து இதுதான் என்னோட பிரதரோட ரூமாக இருந்துச்சு, பட் இப்போ வந்து உங்களோட ரூமாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் காங்கு அப்படின்னு அவங்க சொல்லி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ நம்ம ஹீரோ வந்து தேங்க்யூ ஸோ மச் சிவலா, ஸோ உங்களால் தான் நான் வந்து இந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கேன் அப்படின்னு மாதிரி சொல்லும் போது அதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணாதீங்க, குட் நைட் காங்குன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிளம்புறாங்க. ஸோ நீங்களுமே நல்லா தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அமுச்சு வைக்கிறான். ஸோ அப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து யோசிக்கிறான், ஸோ இவ்வளோ வருஷங்களாக இந்த கம்ஃபர்டபிலிட்டி எனக்கு கிடைக்கவே இல்லை. ஸோ 10,000 வருஷங்களாக வந்து நான் அப்படியே இருந்தேன். ஸோ இப்போ தான் வந்து ரொம்ப குவைட்டாக, ரொம்ப கம்ஃபர்டபுளாக, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இங்கே ரிட்டர்ன் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கிரேட் டிசிஷன் தான் அப்படின்னு அவன் சொல்லிட்டு வந்து பார்த்துட்ருக்கான். இன்னொரு பக்கம் எப்பயும் போல் அந்த கேட்ஸ் வந்து காட்டுறானுங்க. நிறைய பேர் வந்து நாங்கள் ஹீலருக்காக பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணியிருக்காங்க. டேங்க்குக்காக பண்டிச்சு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோவுமே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருப்பான். ஸோ கொஞ்ச நேரத்தில் கார்டு காமிச்சிட்டு திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா அந்த D-rank கேட் சொல்லியிருப்பாங்களே போன எபிசோடில் சியோலா. ஸோ அந்த கேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படியோ என்ட்ரு ஆயிடும். ஸோ நான் இப்படியே போயிட்டுருக்கணுமா அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவன் வந்து யோசிக்கிறான். ஏன்னா அங்கே இருக்க அந்த லிசர்மென் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் வந்து சவுண்டுக்கு வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருப்பாங்க. கொஞ்சம் சவுண்டு கேட்டாலுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களாம் டக்குன்னு வந்துடுவாங்க. ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா அவன் இந்த இடத்துல பவர் ஆஃப் சைலன்ஸுன்ற ஒரு ஸ்கில்லை வந்து யூஸ் பண்ணுவான். ஸோ அப்போ தான் வந்துட்டு நம்ம லிசர்ட்மேனை பற்றி அவங்க சொன்ன விஷயங்கள்லாம் ஞாபகம். அவங்க வந்து சென்சிட்டிவாக இருப்பாங்க, சவுண்ட்லாம் ரொம்ப இதுவாக இருக்கும். அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு அந்தளவுக்கு கண் வந்து க்ளீனாக தெரியாது. ஸோ அதனால் நம்ம சைலண்ட்டாக அப்ரோச் பண்ணால் ரொம்பவுமே ஈஸியாக இருக்குன்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ ஓகே, நான் வந்து 3 விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சிட்டோம். அதுவும் இல்லாமல் அவங்களாம் வந்து ஃபயருக்கு வீக்காக இருப்பாங்க அப்படின்னு சொன்னோடனே இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்து டெவில் ஆண்ட்ராஸ்ன்ற ஒரு ஸ்கில்லை வந்து யூஸ் பண்ணுறான், பவர் ஆஃப் ஹெல் ஃபயர்னு. ஸோ டெவில் ஆண்ட்ராஸ்ன்றது ஏதோ ஒரு இது போல் சிக்கி காமி மாதிரி போல் ஏதோ சம்மன் பண்ணி அதை வந்து இது பண்ணுறான். ஸோ அடுத்த செகண்டே அங்கே இருக்க லிசர்ட்மேன்லாம் வந்து பார்த்திங்கன்னா எரிஞ்சு போயிடறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு லிசர்ட்மேனை வந்து பார்த்திங்கன்னா ஹெல் ஃபயரில் போடுறதும் நார்மல் ஃபயரில் போடுறதும் ஒன்றும் கிடையாது. ஏன்னா ரெண்டுமே வேறு அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவன் பார்த்திங்கன்னா அடுத்து இதுக்கு பார்த்துட்ருக்கான். ஏன்னா இந்த இடத்துல டிமானிக் எனர்ஜியோ இல்லை மேஜிக் பவரோ ஸோ எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து கரெக்டாக வந்து இது பண்ணணும் அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவன் வந்து பார்த்துட்டு எப்படியும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் அடிக்க ஆரம்பிச்சிடான். ஸோ அப்போ இது கரெக்டாக வந்து ஒர்க் ஆகலாம், என்னால் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விஷயத்தையுமே வந்து டெஸ்ட்ராய் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லி பார்க்குறான். ஸோ வேணே வந்து சவுண்டு க்ரியேட் பண்ணுறான். எல்லா லிசர்ட்மேனுமே வந்து பார்த்திங்கன்னா இவனை பார்த்துட்டு ஏதோ ட்ரீட் கிடச்ச மாதிரி வராங்க. பட் இவங்க தான் வந்து அவனுக்கு ட்ரீட்டுன்னு அவங்களுக்கு வந்து தெரியாது. ஸோ இப்போ இன்னுமே லவுட் ஆகிட்டே இருக்குது, எனக்கு தெரிஞ்சு இன்னுமே டஃப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு திருப்பி வந்து பார்த்திங்கன்னா ஃபயரை வந்து பற்ற வச்சு விட்றான். ஹெல் ஃபயர், நார்மல் ஃபயரில் ரெகுலர் ஃபயராக இருந்தால் பரவாயில்ல, ஹெல் ஃபயர் வந்து பற்ற வைக்கிறான். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த குளுட்டோனி ஸ்கில்மே யூஸ் பண்ணி அப்சர்வ் பண்ணுறான். ஸோ அவனோட ப்ராக்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவன் வந்து ஹையர் ரேங்க் வந்ததுனால கொஞ்சம் கொஞ்சமாக ஏற ஆரம்பிக்குது. பட் இது வந்து எனக்கு பத்தாதுன்னு நினைக்கிறேன், நான் இன்னுமே வந்து நிறைய வந்து வேலையை பார்க்கணும் அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவன் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்ருக்கான். ஸோ இப்போ நம்ம ஹீரோ வந்து அப்படியே நான் சொன்னதெல்லாம் வந்து பேசிட்டு நடந்து போயிட்டே இருக்கான். ஸோ அப்போ வந்து உன்னோட எக்யூப்மெண்ட்டை வச்சு பார்த்தா உன்னை பார்த்தா பிகினர் மாதிரி இருக்கியப்பா அப்படின்னு அவன் சொல்லிட்டு ஒரு கேங் வந்து வராங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு திரும்பி பார்க்குறான். நீ வந்து எங்களோட கில்டை வந்து ஜாயின் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது உங்களோட கில்டு என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து கேட்குறான். அதுக்கு அவங்க வந்து ஆண்ட்ராஸ் கில்டுன்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் வந்து இன்ட்ரெஸ்டடாக இல்லை அப்படின்னு அவன் சொல்லிட்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கம்முன்னு நம்ம ஹீரோ வந்து கிளம்பி போயிடான். ஸோ எவ்வளோ தைரியம் தான் அப்படி பண்ணுவான், ரொம்ப திமுறாக இது பண்ணிகிட்டு இருக்கான். பார்க்க பிகினராக இருந்தாலுமே வந்துட்டு அவன் பண்ணுற விஷயங்கள்லாம் வந்து இது மாதிரி பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அப்போ நம்ம இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் நம்ம இப்படி போனால் நம்மளோட மாஸ்டர் என்ன பண்ணுவார்னு தெரியும்ல, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மாறிடுச்சு. அப்போ அவனை வந்து சாகிற அளவுக்கு அடிச்சுட்டு வந்துடுவோம். ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி நிறைய பேரை கொடுமைப்படுத்தி. ஸோ நம்ம வந்து நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரிலீவ் பண்ணுவோம் அப்படின்னு நான் சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்த மாதிரி அவங்களாம் வந்து என்ன கிளம்புறாங்க. ஸோ இப்போயும் வந்து என்ன ஆக போகுதுன்னு லைட்டாக வந்து கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே கிளம்புறாங்க. பட் இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வந்து ஆண்ட்ராஸோட ஹெல்ப் ஆயிருக்கு இல்லையா, அந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணி திருப்பி வந்து பார்த்திங்கன்னா எல்லா இதையுமே வந்து அழிச்சிட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல இருக்க எல்லாத்தையுமே நான் வந்து அப்சர்வ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல சேஃபாக இருக்கிறது பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் கொஞ்சம் பார்த்து இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு இருக்கான். இப்போதைக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு நான் சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போதே ஒரு வாய்ஸ் வந்து கேட்குது. ஸோ நீ வந்து சன்பே பிளேயர் தான் நினச்சேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் வந்து கேட்குது. ஆக்சுவலாக சன்பேனா என்ன கருமோன்னு தெரியல, போக போக தான் சொல்லுவானுங்க. ஸோ நான் வந்து கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக தான் கேட்டேன். ஸோ நம்மளோட நியூ பிளேயர் வந்து ரொம்பவுமே நல்லா ஹண்டிங் வந்து
வந்து பண்ணுறாரு, க்ளீனாகவே தெரியுது இவங்க வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்துருக்கோம். நம்ம ஹீரோக்கு வந்து தெரிஞ்சிருது. ஸோ இவனுங்க வந்து வீக்காக இருக்கவங்கள போய் அட்டாக் பண்ணுறதா வேலையை வச்சுட்டு சுற்றுறானுங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு, அப்போ உன்னோட கிளாத்ஸ்லாம் ரொம்பவுமே ஃபைனாக இருக்குது, அதுவும் இல்லாமல் உன்னோட கண்ணு பார்க்குற இடம்லாம் வந்துட்டு டெட் பாடிஸ் எதுவுமே இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோ வந்து அந்த குளுட்டனி ஸ்கில் யூஸ் பண்ணி அப்சர்வ் பண்ணிட்டாலே, நான் மாற்றி சொல்லிடுவேன், கரெக்டாக சொல்லிட்டேன். ஸோ அப்சர்வ் பண்ணதுனால இப்போ வந்து அவங்க ஸ்பெல் பேரியர் வந்து போடுறாங்க. ஸ்பெல் பேரியர் போட்டு கொஞ்சம் லிசர்ட் மேன் எடுத்துகிட்டு வந்து இவனை வந்து அட்டாக் பண்ண வைக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பிளான் பண்ணி ஒரு பேரியர் வந்து போடுறாங்க. நம்ம ஹீரோ அப்படியே அவங்களுக்கு ஆப்போசிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஆஃப் சவுண்டுன்ற மாதிரி ஒரு ஸ்கில்லை வந்து யூஸ் பண்ணுவான். லிட்ரலாக ஒரு சவுண்டு வந்து கொடுப்பான் பாருங்க, சரியான சவுண்டு இது. ஸோ அங்கே இருக்க எல்லா இடத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சவுண்ட் வந்து போகும். லிட்ரலாக அந்த கேட் ஃபுல்லாக கவர் ஆகும். சைக்கோ பார்த்து நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் கத்துறானுங்க அவனுங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு ஆல்ரைட் நான் வந்து அப்படிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணுறான். இந்த அளவுக்கு கிரேஸியாக நீ வந்து எதுவும் பண்ணாத அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவனுங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா உயிருக்கு பயந்து கத்திட்டு இருக்கானுங்க. அடுத்த செகண்டே அங்கே மொத்த லிசர்ட்மேன் வந்து பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிச்சிருது. கைஸ் ஆக்சுவலாக இந்த இடத்துல மழை பெஞ்சிட்ருக்கு. ஸோ அதனால் என்னால் ஒழுங்காக வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியல. நெட்ஒர்க்குமே பார்த்தீங்கன்னா ஒழுங்காக இல்லை. முடிஞ்சால் இன்றைக்கி அந்த 2 வீடியோஸ் மீதி இருக்க 2 வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன். இல்லைனா வந்துட்டு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோ வந்து அப்லோட் ஆகிரும். அடுத்த வீடியோ வந்து முடிஞ்சால் ராத்திரிக்குள்ளே இல்லைனா நாளைக்கு வந்து போட்டுறேன். ஸோ அதனால் நாளைக்கு எக்ஸ்ட்ராவுமே வந்து ஒன்று போட ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்ருக்கான். அந்த ஸ்கில்லை வந்து யூஸ் பண்ணோன்னே எல்லாருமே வந்துட்டு இவனால் வந்து எப்படி இந்த சவுண்டோட ஸ்கில்லை வந்து யூஸ் பண்ண முடியுது, அவனால் வந்து இந்த சவுண்டே வந்து மேனிப்புலேட் பண்ண முடியுது, ஸோ இதுக்கெலாம் வந்து வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ இவனுங்களாம் வந்து பார்த்துட்டு இருக்கானுங்க. லிசர்ட்மேன்லாம் வந்து சவுண்டுக்கு வந்து சென்சிட்டிவாக இருப்பாங்க. அப்போ நம்மளுக்கு என்ன ஆக போகுதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து நீ தான் பயப்படாதப்பா, உனக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். இவன் வந்து கெட்ட வார்த்தைகளை வந்து பார்த்தீங்கன்னா திட்டிகிட்டு இருக்கான். ஸோ நம்ம எல்லாருமே வந்து சாகணும்னு நீ நினைக்கிறியா, மூளை ஏதாவது கெட்டு போயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு என்னப்பா சொல்கிறேன், நான் வந்து அப்படிலாம் எதுவும் பிளான் பண்ணலையே, எல்லாரும் சாக போகிறேன்னு சொல்லாதப்பா, நான் வந்து தப்பிச்சிருவேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு பவர் ஆஃப் சைலன்ஸுன்ற ஒரு ஸ்கில்லை வந்து யூஸ் பண்ணுறான். லிட்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து எதிர்பார்த்துருக்க மாட்டான். ஏன்னா அந்த ஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா சவுண்ட் வந்து கண்ட்ரோல் பண்ணுதா, அது மட்டும் விஷயம் இல்லை. ஸோ ஆக்சுவலாக நம்ம ஹீரோ இந்த இடத்துல பவர் ஆஃப் சைலன்ஸ் வந்து யூஸ் பண்ணிருப்பான். இதுதான் வந்து கேட்குள்ளே என்ட்ரு ஆகும்போதே, அந்த டீரான் கேட்குள்ளே என்ட்ரு ஆகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கில் தான் வந்து யூஸ் பண்ணிருப்பான். ரீசன் வந்து இந்த லிசர்ட்மேன்ஸ்லாம் வந்து சவுண்டுக்கு சென்சிட்டிவாக இருப்பாங்கன்றதுனால. ஸோ இந்த ஸ்கில்லை வந்து யூஸ் பண்ணி அவன் வந்து சைலண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வாக் பண்ண முடியும், கிரால் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்களேன். பட் ஆனால் இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, இப்போ இவங்களால எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா சவுண்டு போட்டாச்சு, இவங்க என்ன தான் பெரிய பேரியர் போட்டாலுமே வந்துட்டு லிசர்ட்மேன்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐ சைட் கம்மி. அதனால் நம்ம ஹீரோ வந்து சைலன்ஸில் இருக்கிறதுனால தெரியாது. பட் ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேரியரை போட்டு இன்னுமே அந்த வைப்ரேஷன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து மாட்டிக்கிட்டு முழிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம ஏன் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ ஆக்சுவலாக வந்து இந்த 4K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணணும்னு நான் எதிர்பார்க்கல. பட் ஆனால் உண்மையாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சப்போர்ட்னால தான் என்னால் ரீச் பண்ண முடிஞ்சிச்சு. இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த மந்த் முடியறதுக்குள்ளே ஒரு 5K அடிச்சிடுவோம். ஸோ இந்த வருஷத்துக்கு நான் ஒரு கோல் வந்து செட் பண்ணியிருக்கேன், அதை வந்து முடிஞ்சால் கம்ப்ளீட் பண்ணுவோம். ஸோ ஓகே கைஸ், ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணலாம், சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். ஸோ பாய் கைஸ்.